நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைங்க. அதுதான் நாம நல்லா இருப்போம். இந்த நாடு நல்லா இருக்கும். இந்த ஊர், உலகம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரிங்களா? இன்றைக்கி உங்களுக்கு எல்லாமே மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்குற அதே ஒரு இதுதான் எனக்கும் ஓடிட்டுருக்கு. அதாவது நம்ம தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தான் சொல்கிறேன். ஒரு தனிப்பெரும் கட்சியாக ஆரம்பித்து மக்கள்கிட்ட ஒரு நல்ல செல்வாக்கை வாங்கி ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அற்ப காரணங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். அந்த இயக்குனர் பேர் தெரியல, அருமையாக சொல்லியிருந்தார். மிகப்பெரிய அந்தஸ்தை கிடச்சிருக்கு. அதாவது பழம்பெரும் கட்சிகளுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம் இந்த ஒரு மூணாவதாக ஒரு கட்சிக்கு கிடச்சிருக்கு. புதுசாக ஒரு கட்சி கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது மக்கள் இருக்கிற சதவீதத்தில் ஒரு 40% வாக்குகளை செலுத்தியிருக்காங்க. அப்படின்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம் தானே. ஒன்றா ஒரு 5% 10% ஓட்டை வாங்கிட்டு எனக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கல. நெருக்கி 40% ஓட்டை வாங்கியிருக்கிறாரு. அப்படின்னா மக்கள்கிட்ட அமோகமான ஆதரவு அவர் கிடச்சிருக்கு. அப்படிங்கும்போது இந்த நம்பர்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிறத எனக்கும் தோணுது. அதை அந்த இயக்குனரும் சொல்லியிருக்கிறார். இது பொதுவான கருத்து தான். இப்போ மக்கள்கிட்ட எல்லா பேர்த்துக்குமே என்ன ஒரு ஆதங்கம் இருக்குது அப்படின்னா, என்னடா நம்ம செஞ்ச வேலையை சரியாக செய்யாமல் விட்டுட்டோமோ அப்படிங்கிறது தான். ஏன்னா கிட்டத்தட்ட 108 சீட்டை வாங்கிட்டார். இன்னொரு 10 சீட்டு கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அவருக்கு அறுதி பெரும்பான்மை அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கிடச்சிருக்கு. சரி, ரைட்டு, கிடைக்கல. யாராவது நிறைய பேர் சென்னையிலேருந்து ஓட்டு போட முடியாமல் போய் லாக் ஆகியிருக்காங்க. அப்புறம் அந்த பரம்பரையாக ஓட்டு போட்டவங்களில் சில பேர் இன்னும் நம்ம எப்படி நம்ம அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த மனப்பான்மையில் உள்ளவங்களும் போடாமல் விட்டதுனால தான். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாவேகா வேட்பாளர்கள்லாம் அற்ப ஓட்டுக்களில் தான் 2000 3000 ஓட்டுக்களில் தான் தோற்றுருக்குறாங்க. அந்த ஓட்டெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு ரீகவுண்டிங் பண்ணியிருந்தால் கூட நெருக்கி போகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அதெல்லாம் அவங்க கேட்கல, பெருந்தன்மை விட்டுட்டாங்க. அப்படிங்கும்போது ஆளுநர் என்ன செய்யலாம் அப்படின்னா, நிச்சயமாக கூப்பிட்டு இப்படி நீ சிஎம் ஆயிட்டு உனக்கு ஒரு 15 நாள் ஒரு வாரம் கூட டயத்தை கொடு. அந்த ஒரு வாரத்தில் அறுதி பெரும்பான்மை நிறுவீங்கன்னு சொல்லுங்கள். இதுதான் மனிதாபிமானம், மரபு, நியதி, நேர்மை, இதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ எனக்கு லிஸ்ட்டை கொடுன்னு கேட்குற எந்த விதமான நியாயம் இருக்கவே எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ தயவு செஞ்சு மக்கள் நீங்கள் நம்ம மறுபடியும் ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி ஒரு போராட்டத்துக்கு போகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்மளெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னே தெரியல. ஸோ அந்த நம்பர் அப்படிங்கிறத தூக்கி எறிஞ்சிட்டு அறுதி பெரும்பான்மை உனக்கு கிடச்சிருக்கா, ரைட், இந்தா நீ அப்படின்னு சொல்லலாம். அவருக்கு கொடுங்க. ஒரு 6 மாதம் அவர் ஆட்சி 6 மாதம் கவர்மெண்ட்டை ரன் பண்ணட்டும். ரன் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது அதில் பிரச்சனை இருக்குதுன்னா அதுக்கு மேலே நீங்கள் சொல்லுங்கள். ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க, புதுசாக அந்த தம்பி வந்திருக்கு, எவ்வளோ கடன் இருக்குது என்னன்னே தெரியாது, அது உட்காரட்டும், உட்கார்ந்ததுக்கு பின்னாடி நம்மளோட தேவைகளை நிறைவேற்றட்டும் அப்படின்னு. அதுதான் அந்த பக்குவம்ங்கிறது. அவங்களுக்கு எப்படி வச்சாலும் ஒரு 65 வயசு இருக்கும். அவ்வளோ அருமையாக சொல்கிறாங்க. யாருமே யோசிக்காத ஒரு கோணத்தில் சொல்கிறாங்க அப்படின்னா இதுதான் அறிவு, ஞானம், அந்த முதிர்ச்சி. இந்த மாதிரி முதிர்ச்சி எல்லாத்துக்கும் வரணும். நம்மளாம் உலகத்திலே தமிழர்கள் நல்லா படித்தவங்க அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி நடந்துக்கணும் இல்லைங்களா? ஸோ நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள். ஆளுநருக்கு இது ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். நிறைய பேர் வைக்கிறாங்க. இந்த கோரிக்கையை நானும் வைக்கிறேன். இன்கேஸ் அவருக்கு யாராவது, ஏன்னா அவர் யோசிப்பார் இல்லைங்களா, இந்த மாதிரி இதுக்கும்போது நம்ம செய்வோம் அப்படின்னு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி, வணக்கம்.